அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் சத்தியமங்கலம் வட்டத்தில் நம் பழனிசாமி சார் அவர் கூட இருக்கிறேன். அவருடைய முகவரி அவர் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். வணக்கம் ஐயா. சார் வணக்கம் சார். உங்க முகவரி சொல்லுங்க சார். சார் நம்ம ராம்பேலூர் சத்தியமங்கலம் சிகிச்சமலை வில்லேஜ் ராம்பேலூர் தோட்ட பகுதியில் இருக்கிறோங்க. விவசாயம் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கரா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. மஞ்சள் 2 ஏக்கரா நடவு பண்ணிக்கிறோங்க. மஞ்சள்ல பாத்தீங்கன்னா நடவு பண்ணி நீங்க 40 நாள் ஆச்சுங்க. பூரா அந்த தளவு கருவல் மாதிரி முளைச்சு வந்தது. தளவு பூரா பழு பிடிச்சு கருவல் மாதிரி வந்துட்டு இருக்குது. சரிங்களா? ஏற்கனவே உங்ககிட்ட வாழைக்கு டாக்டர் சாயில் விட்டு எனக்கு ஓரளவுக்கு ரிசல்ட் வந்திருக்குதுங்க. நல்லா இருக்குது. போன வருஷம். அதனால இந்த வருஷம் எனக்கு மஞ்சளுக்கு உங்க டாக்டர் சாயில் கொடுக்குற மாதிரி அதுக்காக உங்களை வர சொல்லிக்கிறேன். இதுக்கு உண்டான ஏற்பாடு எனக்கு பண்ணி கொடுங்க. மஞ்சள் நல்ல முறை எடுக்கணும். சரிங்களா? இந்த வேரழுகள் மற்றபடி இந்த பழுப்பு எல்லாமே நீக்கி எனக்கு கருகருப்பு தன்மை வர அளவுக்கு உங்க டாக்டர் சாயில் ஏற்பாடு பண்ணி கொடுங்க. கண்டிப்பா நல்ல முறையா பண்ற விவசாயம் பண்றேன். கண்டிப்பா எனக்கு உண்டான விவசாயத்துக்கு உண்டான சப்போர்ட் நல்ல முறை 100% சார். விவசாயிக்கு தான் சார் டாக்டர் சார் இருக்கும். கண்டிப்பா இந்த 40-45 நாள் ஆயிருக்குதுல்ல சார். ஆமா சார். எப்படி இருக்கும் சார் செடியோட வேர் பகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா மஞ்சள் அடிச்சு அழுகல் வர மாற்றம் இருக்குது. ஓகே. அடி வேர் பகுதி அந்த வெள்ளையான ஒரு இதே வரலைங்க. அந்த உண்ணு வேறு இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே வரலைங்க. அந்த தன்மை ரொம்ப இழந்திருக்கு. சில மஞ்சள் பயிர் சில பயிர் நல்லா இருக்குது. ஓரளவுக்கு மஞ்சள் பயிர்கள் நல்லா இருக்குது. இந்த பல்பு தன்மை இந்த அழுகுகள் பூரா நீக்கிறதுக்கு உண்டான எனக்கு வாய்ப்பு ரெடி பண்ணி இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய இது ஆல்ரெடி டேமன் ஓட்டுன காருங்க. குப்பை போட்டுருக்கிறேன், மாட்டுச்சாணி போட்டுருக்கிறேன், எல்லாம் போட்டுருக்கேன். ஒரு 10 டிராக்டர் மாட்டுச்சாணி, டிப்பர்ல ஒரு 4-5 வண்டி இது டேமன் டேமன் கொட்டிக்கிறேன். ஆனா இருந்தாலுமே பிடிக்க மாட்டேங்க. தண்ணி எடுத்துக்கிற தண்ணி இல்லை. கண்டிப்பா சார். இந்த அளவுக்கு கொடுத்துமே இல்லை. நான் இயற்கை உரம் தான் பண்ணிக்கிறேன். ஓகே. கெமிக்கல உள்ள மிக்ஸ் பண்ணல. ஓகே. அது இந்த மாதிரி நீங்க எனக்கு பண்ணி கொடுங்க. கண்டிப்பா சார். சரி. நம்ம எனக்கு டாக்டர் சாயினுடைய ரிசல்ட் நல்ல முறை வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே. அதுக்குள்ள பண்ணி கொடுங்க. கண்டிப்பா. ஏன்னா அந்த வாழையிலேயே நான் ரிசல்ட் பாத்துங்க. ஓகே. அவ்வளவு நல்லா வந்திருக்கு. அதனாலதான் அந்த வாழைக்கு கொடுக்கறது காரணம் என்ன சார்? அந்த வாழைக்கு கொடுத்துருந்தீங்க. ஆமா. எப்படி இருந்தது வாழை? அது வாழை ரொம்ப நல்லா இருந்தது. அழிக்கிற கண்டிஷன் இருந்தது. ஓகே. நீங்க கொடுத்து போறது ரெடியாகி ஒரு 10-15 கிலோ இடம் வந்தது. டாக்டர் சார் கொடுக்காம இருந்தா வாழையோட நிலைமை எப்படி? அது அழிக்கிறதாங்க. ஆமா. நீங்க சந்திக்கலாம் அது அழிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. ஓகே. சந்திச்சு போட்டு வாழை பரவாயில்ல. எத்தனை கிலோ வந்து சார் அவரேஜ்? ஒரு 14-15 கிலோ வந்தது. ரொம்ப நொந்து போயிடுச்சு. ஓகே. வாழை நொந்து போய் ஒரு 15 கிலோ ஒரு பெரிய ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு. சரிங்களா? அதனால எனக்கு இந்த மஞ்சள் பயிர் ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் உங்களை வர சொல்லி கேப் கொஞ்சம் விட்டு போச்சு. அந்த கேப் உங்களை வர சொல்லி தான் இந்த மஞ்சளுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிக்கிறேன். சார் அழிக்க வேண்டிய வாழை இல்லை. ஆமா ஆமா. டாக்டர் பயன்படுத்த பிறகு அவரேஜ் எடுத்திருக்கிறாரு. டாக்டர் செயல் தொட்ட விடாது சார். அது இந்த நம்பிக்கையில உங்களுக்கு நான் வர சொல்லி மஞ்சளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். கண்டிப்பா சார். அனைத்து விவசாய நண்பர்களே, இது ஒரு விவசாயிக்காக தான் இருக்கக்கூடியது டாக்டர் செல். அவரு எவ்வளவு மன வருத்தத்துல பேசினாருன்னா, அழிக்கக்கூடிய வாழை அது டாக்டர் கொடுத்த பிறகு ஒரு 15 கிலோ அவரேஜ் வந்திருக்குது இல்லீங்களா சார்? கண்டிப்பா சார். ஏன்னா ரைட் 2வது. ஆனா வாழை வந்துருச்சா அது இம்பார்ட்டன்ட். அழிக்கக்கூடியது ஒரு 15 கிலோ அவரேஜ் வாழை நம்மளுக்கு ஒரு வருமானம் கொடுக்குது. கண்டிப்பா ரிசல்ட் வந்ததுங்க. அந்த ஈல்டு வந்தது. ஒன்றும் மோசம் இல்லைங்க. ஓகே. இது நான் கெமிக்கல் யூஸ் பண்ணாது பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த மஞ்சள் நல்ல முறையா கொடுக்கறதுக்காக நீங்க டாக்டர் சாயில் கொடுங்க. ரிசல்ட் நான் பார்ப்பேன். கண்டிப்பா. அனைத்து விவசாய நண்பர்கள் நம்ம சார் கொடுக்குறது எல்லாமே கொடுத்துருக்காரு. இங்க இந்த மஞ்சள் பயிரோட வேர் பகுதி பார்க்கலாம். மஞ்சள் பயிர் மட்டும் மஞ்சள் பயிர், ஆனா வேற மஞ்சளா அடிச்சிட்டு இருக்குது. கண்டிப்பா. இப்ப மண்ணை எடுத்து பார்த்தோம். மண்ணு ரொம்ப கட்டியா இருக்குது. எங்க எடுத்து 2-3 இடத்துல எடுத்து பார்த்தா இங்க மண்புலமே தெரியல. மண்ணின் உயிரியல் தன்மையும் ஃபெயிலியரா இருக்குது. இங்க பௌதிக தன்மையுமே மண்ணு கட்டியா இருக்குது. அதுவே ஃபெயிலியர். இங்க மண்ணின் ரசாயன தன்மையுமே ஃபெயிலியர் ஆகிக்கிறதுனால மஞ்சள் பயிருக்கு எடுக்க வேண்டிய திறன் இங்க இல்ல. சத்து காட்டுல இருக்குது. ஆனா அந்த பயிர் எடுக்கக்கூடிய சக்தி இல்ல. அதனால விவசாய நண்பர்கள் நம்ம மஞ்சள் காட்டுல வெள்ளையா அடிச்சிட்டு இருக்குது. என்ன பண்ணலன்ட்டு எந்த விதமான சந்தேகத்துல இருக்காமையே நம்ம தொடர்பு கொள்ளும் போது உங்க தோட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும், மண்ணின் மூலமாக வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் டாக்டர் செல் மூலமாக தீர்வு இருக்கு. அதை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். நன்றி சார். ஓகே.